எதுக்காக வேண்டி எல்லாத்தையும் கூப்பிடுறோம், எல்லாத்தையும் எதுக்கு ஒன்று சேர்த்துறோம் அப்படின்னா, எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு அமல் செய்யணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துல தான் என்ன செய்யறோம், நம்ம எல்லாத்தையும் வர சொல்றோம், மதரசாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்றோம். இதுக்கு முன்னால ஒரு பயான் நடந்துச்சு, தர்பியத் பயான். அல்லாஹுவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அல்லாஹ்னா யாரு அப்படிங்கிற அந்த விஷயங்களை நம்ம கேட்டோம். அல்லாஹுடைய தன்மைகள் என்ன, அல்லாஹ்னா எப்படி இருப்பான், அல்லாஹ்னா என்ன செய்வான் அப்படிங்கிறத கேட்டோம். இன்னைக்கு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும் நபியை பத்தி அப்படின்னா, அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் ஈமான் கொள்வது ஒவ்வொரு ஈமான்தாரியுடைய, ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய பொறுப்பு, கடமை. நான் அல்லாஹ் மட்டும்தான் ஏற்றுக்கொள்வேன், நபியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு யாராவது சொன்னா அவரு முஸ்லீம் அல்ல. அல்லது நான் நபியை சொல்றதை மட்டும்தான் கேட்பேன், அல்லாஹ் சொல்றத கேட்க மாட்டேன், அல்லது அல்லாஹ் சொல்றத நிராகரிக்கிறார், நான் செய்ய மாட்டேன்னு சொன்னா அவரும் முஸ்லீம் அல்ல. நம்ம எல்லாம் களிமா சொல்லியிருக்கிறோம். என்ன களிமா சொல்லியிருக்கிறோம்? ஒரு மனிதர் முழுமையாக ஈமான்தாரியாகணும், இஸ்லாத்துக்குள்ள வரணும் அப்படின்னா முதல்ல அவர் என்ன செய்யணும், தன்னுடைய நாவாலும் உள்ளத்தாலும் அல்லாஹுவை தனது இறைவனாக வணங்கக்கூடிய ரப்பாக ஏற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக, நபியாக ஏற்றுக்கொள்ளணும். இப்ப நபி அவங்கள பத்தி தெரிஞ்சு கொள்ளணும். நபினா யார், நபியுடைய தன்மைகள் என்ன, நபியை ஏன் பின்பற்றணும். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நீங்க நபியை பின்பற்றுங்கள், நபியை பின்பற்றுங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபியாக இருக்கிறார்கள். நபி தானாகவே நபின்னு சொன்னாங்களா? ஏமா பதில் சொன்னாதான் பயான் நல்லா இருக்கும், இல்லைன்னா நான் பேசுவேன், நீங்க தூங்கிடுவீங்க. எல்லாரும் இட்லி சாப்பிட்டு தோசை சாப்பிட்டு வந்திருக்கிறீங்க, நான் பேச பேச கேட்டுட்டே இருந்தீங்கன்னா தூக்கம் வந்துடும். நீங்களும் பேசினா தான் தூக்கம் வராம இருக்கும். நான் என்ன சொன்னேன் இப்போ? நபி அவங்களுடைய பேர் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர் என்ன? நபியுடைய பேர் என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மத் அப்படிங்கிறது நபியுடைய பெயர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறது நபிக்கு நம்ம செய்யக்கூடிய ஸலவாத். அது அல்லாஹ் அவர்கள் மீது ஸலவாத், ரஹமத் பொழியட்டும் அப்படின்னு சொல்றக்கூடிய வார்த்தை. இப்ப நம்ம நபியுடைய பேர் என்ன? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மத் அப்படிங்கிற பெயரு நபி அவங்க பிறக்கிற வரைக்கும் யாருக்குமே வைக்கல. முஹம்மது அப்படிங்கிற பெயரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம், முதல் மனிதர் யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். முதலாக படைக்கப்பட்ட மனிதரும் அவங்க தான், முதலாவதாக அனுப்பப்பட்ட நபியும் அவங்க தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிற வரைக்கும் மக்காவை சுத்தி உள்ள அரபு நாடுகள்லயோ அல்லது வேறு எந்த பகுதிகளிலையும் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முஹம்மத் அப்படின்னு பெயர் யாருமே வைக்கல. யாருமே வைக்கணுங்கிற சிந்தனை கூட வரல. நபி அவங்க பிறந்த உடனே நபியுடைய ராதா என்ன செய்யறாங்க, பேரனுக்கு பேர் வைக்கிறாங்க. என்ன பேரு? முஹம்மத், புகழப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். முஹம்மதுனா என்ன அர்த்தம்? புகழப்பட்டவர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த பெயரை கேட்டுட்டு மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும், எல்லா வம்சத்தில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் தலைவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? இதுவரைக்கும் நம்ம மக்காவை சுற்றி உள்ள பகுதிகளில் எத்தனையோ செல்வந்தர்கள்,
எத்தனையோ பணக்காரங்க, எத்தனையோ பெரும் பெரும் தலைவர்களுடைய குடும்பத்துல குழந்தைகள் பிறந்திருக்கு, யாருமே என்ன செய்யல, இந்த மாதிரி பேர் வைக்கலையே அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம். முஹம்மது அப்படின்னு பேர் வச்சாங்க. நபி அவங்களுடைய பிறப்பு எப்படி இருந்தது? நபி அவங்க பிறக்கும் போது யார் இல்ல அவங்களுக்கு? யாருமா இல்ல? அத்தா இல்ல. அத்தா இல்லாம அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. நபி அவங்க பிறக்கிறாங்க. நபி அவங்க பிறக்குகின்ற பொழுது அல்லாஹுவை வணங்குகின்ற சூழ்நிலையில் சஜிதாவில் பிறக்கிறாங்க. நபி அவங்க சஜிதாவில் பிறக்கிறாங்க. நபி அவங்களை வளர்ப்பதற்காக வேண்டி அந்த காலத்துல அரபு மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, கிராமங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. குழந்தைய யாராவது பால் ஊட்டக்கூடிய ஒரு தாயிட்ட கொடுத்து போய் என் குழந்தைய வளர்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து என்ன செய்வாங்க, அந்த கிராமத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. அதே மாதிரி நபி அவங்களையும் அனுப்பலாம் அப்படின்னு இருக்கிற போது நிறைய குழந்தைகள் நபியோட இருக்கிறாங்க. வரக்கூடிய மக்கள்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு குழந்தைய எடுத்துட்டு போறாங்க. ஏன் கொண்டு போய் 2 வருஷம் 2.5 வருஷம் பால் ஊட்டினா, பால் ஊட்டக்கூடிய அந்த காலத்துல நமக்கு அந்த குடும்பத்திலிருந்து என்ன செய்வாங்க, குழந்தையுடைய குடும்பத்திலிருந்து செலவுக்கு பணம் கொடுப்பாங்க. வசதியான குழந்தைகள் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. யாரு மட்டும் கடைசியா இருக்கிறா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் கடைசியா இருக்கிறாங்க. யாருமே தூக்கிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை. ஏன்? நபி அவங்களுக்கு அத்தா இல்ல, ஏழ்மையான குடும்பம், வசதி இல்லாத குடும்பம் அப்படின்ட்டு யாருமே தூக்கிட்டு போல. அப்ப யாரு வர்றா தூக்கிட்டு போறதுக்கு? ஹலீமா சாதியா. ஹலீமா, நபி அவர்களை வளர்த்தது யார், பால் புகட்டினது யாரு? ஹலீமா சாதியா அப்படிங்கிற ஒரு பெண். அவங்க வரும்போது அவங்க வரக்கூடிய அந்த ஒட்டகம் இருக்குது, மெலிஞ்சு போய் எல்லாத்துடைய ஒட்டகத்துக்கும் கடைசியில வருது. அந்த மெலிஞ்சு போன ஒட்டகத்துல வந்து பார்த்தா கடைசியில யார் இருந்தா? நபி அவங்க மட்டும்தான் குழந்தையா இருக்கிறாங்க. இப்போ எந்த ஆதரவும் இல்லை. சரி பரவாயில்ல, நம்ம முஹம்மத என்ன செய்யலாம், நம்ம தூக்கிட்டு போய் நம்ம வீட்டுல வச்சு நம்ம ஊர்ல வச்சு வளர்க்கலாம் அப்படின்ட்டு ஹலீமா சாதியா நபி அவங்களை தூக்குறாங்க. எப்படிப்பட்ட மனிதர்? அல்லாஹுக்கு பிரியமான ஒரு நபி, ஹாத்தமுன் நபி, கடைசி நபி, அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நபி. அல்லாஹுக்கு நிறைய சிறப்புகளை கொடுத்தான். ஆனா மற்ற மக்களுக்கு அது தெரியல. ஹலீமா சாதியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபி அப்படியே தூக்குனாங்க. தூக்கிட்டு என்ன செய்யறாங்க, ஊருக்கு போறாங்க. வரும்போது மெலிந்து போய் அப்படியே எலும்பும் தோலுமா இருந்த ஒட்டகம் என்ன செஞ்சிருச்சான், அப்படியே எல்லா ஒட்டகத்தையும் தாண்டி போயிட்டு இருக்குது. உடம்புல அந்த ஒட்டகத்துக்கு என்ன வந்துருச்சு? சக்தி வந்துருச்சு, தெம்பு வந்துருச்சு. அந்த ஹலீமா சாதியா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஊரு கிராமம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப பஞ்சமான சூழ்நிலையாக இருந்துச்சு. எந்த விளைச்சலும் இல்லை, எந்த செழிப்பும் இல்லாம இருந்துச்சு. எப்ப நபி அவங்க அந்த கிராமத்துக்குள்ள போனாங்களோ அல்லாஹ் அந்த கிராமத்துல பெரிய பரக்கத்தை கொடுத்துட்டான். உலமாக்கள், ஆலிம் பெருமக்கள், ஹதீஸுக்கு விளக்கம் எழுதக்கூடிய பெருமக்கள் சொல்லுவாங்க, நபி அவர்களை ஹலீமா அவர்கள் தூக்கி கொண்டு தன்னுடைய ஊருக்கு கிராமத்துக்கு போன உடனே அல்லாஹ் எப்படி பரக்கத்தையும் நலவையும் ஒளியையும் ஒளிமயத்தையும் பிரகாசத்தையும் அந்த ஊரிலே அல்லாஹ் ஏற்படுத்தினானோ, அதே போல் எந்த குடும்பத்தில் எந்த நபர்கள் நபியின் சுன்னத்தை இன்று எடுத்துக்கொண்டு வாழ்வார்களோ, எந்த வீட்டில் நபியின் சுன்னத் ஹயாத்தாக உயிர்ப்பிக்கப்படுமோ அந்த குடும்பத்தில் அல்லாஹ் பிரகாசமான வாழ்க்கையை அல்லாஹ் தருவான். அல்லாஹ் அந்த வீட்டில் நிம்மதியை தருவான், ராகத்தை தருவான், ஒற்றுமையான வாழ்க்கையை தருவான். அல்லாஹ் சிறிய ஒரு வருமானமாக இருந்தாலும் பெரிய பரக்கத்தை அல்லாஹ் தருவான். நபியின் சுன்னத் எந்த குடும்பத்தில் ஹயாத் ஆகுமோ, எந்த குடும்பத்தில் எந்த நபர்கள், எந்த ஆண் எந்த பெண் நபியின் சுன்னத்தை பின்பற்றுவார்களோ அந்த குடும்பத்தில் அல்லாஹ் பெரிய நலவுகளை தருவான். இன்றைக்கு முஸ்லிம் உம்மத், முஸ்லிம் குடும்பங்கள்ல, முஸ்லிம் வீடுகள்ல நிறைய நலவுகள் போயிருச்சு, நிறைய நலவுகள் போயிருச்சு. மதரசா பிள்ளைய வந்திருக்கிறீங்க, உங்க நன்னிமா ராதிமாலாம் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் கேளுங்க, ஏன் நன்னி உன் கூட பிறந்தது எத்தனை பேரு, ஏன் ராதி உன் கூட பிறந்தது எத்தனை பேருன்னு கேட்டு பாருங்க.
என் கூட பிறந்தது 8 பேருமா 12 பேருமா அப்படின்னு சொல்லுவாங்க. யார் சம்பாதிச்சது? ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் சம்பாதிப்பாங்க. எவ்வளவு சம்பாதிப்பாங்க? பெருசாலாம் சம்பாதிக்க மாட்டாங்க. ஏதாவது கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு வருவாங்க. பாய் வித்துட்டு வருவாங்க, சோப்பு வித்துட்டு வருவாங்க, அல்லது விவசாயம் பண்ணிட்டு வருவாங்க. ஏதாவது கொஞ்சம் சம்பாதிப்பாங்க. ஆனா முழு குடும்பமும் என்ன செஞ்சிச்சு? சாப்பிட்டுச்சு. துணி வாங்கி போட்டாங்க, செருப்பு வாங்கி போட்டாங்க, எல்லா நலவுகளும் இருந்துச்சு. 8 பெண் பிள்ளைகள் இருப்பாங்க, 9 பெண் பிள்ளைகள் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் திருமணம் செஞ்சு வச்சாங்க, நிக்கா செஞ்சு வச்சாங்க. அவ்வளோ நலவுகள் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்தில் ஒன்று பாவங்கள் நடைபெறாமல் இருந்தது. இன்னைக்கு எல்சிடி டிவி, எல்சிடி தான் அதுக்கு பேரு. என்ன டிவி? என்ன பேச்ச காணா? எல்இடியா? சின்ன டிவியா வாங்கி வச்சா சரியா தெரியாதுன்ட்டு அத்தாட்ட அம்மாட்ட என்ன சொல்றோம்? எனக்கு பெரிய டிவியா வாங்கி வைன்ட்டு பெரிய டிவி வாங்கி வச்சு ஹோம் தியேட்டர் வச்சு சத்த வச்சு பாட்டு பாடி பிள்ளைங்க ஆடுது. அம்மா அத்தா பார்த்து சிரிக்கிறாங்க, ரசிக்கிறாங்க. செல்லுல பாட்டை போட்டு பிள்ளைங்க ஆடுது. ஒவ்வொரு வீட்லயும் இன்னைக்கு பாட்டு சத்தம், டிவி சத்தம், ஹராமான செயல்கள். முஸ்லிம் அல்லாத மக்களுடைய பண்பு, முஸ்லிம் மக்கள் அல்லாதவருடைய செயல் வீட்டுக்குள்ள நடக்கிறதுனால ₹1,00,000 சம்பாதிச்சாலும் கடைசியில கடங்காரர்களாக வாழ்றாங்க. இது எதனால? நபியின் சுன்னத்து நம்ம விட்டு போனதுனால. யார் நபியின் சுன்னத்தை பின்பற்றுவார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு நோயில்லாத வாழ்க்கையை தருவான். யார் நபியின் சுன்னத்தை, சுன்னத்துனா என்ன படிக்கிறோமா இல்லையா? வெறும் கிதாபுல, தீனியாத் கிதாபுல மட்டும் இருந்தா போதாது. எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த சுன்னத்தை நாம் பின்பற்றணும். ரெஸ்ட் ரூம் போகும்போது, உள்ள போகும்போது என்ன சுன்னத்துன்னு படிக்கிறோம், என்ன துவாவுன்னு படிக்கிறோம், வெளியே வரும்போது என்ன துவான்னு படிச்சிருக்கிறோம். செருப்பு போடாம எத்தனையோ இன்னைக்கு டாய்லெட் வீட்டுல இருக்குது. யாரெல்லாம் செருப்பு போடுறீங்க? அப்படி கை தூக்குங்க பார்க்கலாம். தெரிஞ்சு போயிருமே கை தூக்குனா. அது சரி. நிறைய வீடுகள்ல இன்னைக்கு செருப்பு போறது இல்லை. அப்படியே செருப்பு போட்டாலும் தலையை மறைக்கிறது இல்லை. தலையை மறைக்காம என்ன செய்யறோம்? நபி படிக்கிறோம், ஆனா செய்யறது இல்ல. சாப்பிட்றதுடைய சுன்னத் என்ன அப்படிங்கிறத படிக்கிறோம். 14 சுன்னத்தா 15 சுன்னத்தா? எத்தனை சுன்னத்துமா? 14 சுன்னத்து. அந்த 14 சுன்னத்து நம்ம செய்யறோமா அப்படின்னா சந்தேகத்துக்குரிய கேள்வி. பால் குடிச்சதுமே துவா, வீட்டுக்குள்ள போகும்போது என்ன துவா, எப்படி நபி அவங்க அத்தா மாட்ட நடந்து கொண்டு சொன்னாங்க, எப்படி வயசானவங்கள்ட்ட நபி அவங்க நடந்துக்க சொன்னாங்க, எல்லாம் கிதாபுல படிக்கிறோம். படிக்கிறது மட்டுமல்ல, நபியின் சுன்னத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும். இப்ப நபி அவங்கள ஹலீமா அவங்க என்ன செய்யறாங்க? தூக்கிட்டு ஊருக்கு போனாங்க, பால் புகட்டினாங்க. மறுபடியும் என்ன கொண்டு வந்தா என்ன செஞ்சாங்க? வயசு 2 2.5 ஆயிருச்சு. கொண்டு வந்து அவங்க அம்மாட்ட விட்டாங்க. அம்மா வளர்த்துனாங்க. ஒரு நாள் என்ன செஞ்சாங்கலாம்? மதீனாவுல அவங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. யாருடைய சொந்தக்காரங்க? நபியுடைய சொந்தக்காரங்களை பார்ப்பதற்காக வேண்டி நபியும் நபியின் அம்மாவும் அவங்க கூட ஒரு வேலைக்கு ஒரு ஆள் வச்சிருந்தாங்க. அவங்களும் போறாங்க. மதீனால போய் சொந்தக்காரங்கள் எல்லாம் பார்த்துட்டு, நம்ம எவ்வளவு தூரம் பெரிய ஆளாக ஆயிட்டாலும், வசதி வாய்ப்பு வந்துட்டாலும் சொந்த பந்தத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. நான் காசு வந்துருச்சு, சொந்த வீடு கட்டிட்டேன், நான் நல்லா படிச்சுட்டேன், நல்ல டிகிரி வாங்கிட்டேன், அதனால எங்க சிச்சா எனக்கு வேணாம், எங்க சிச்சானி வேணாம், எங்க ராதா வேணாம், ராதி வேணாம். அத்தாமா சொன்னாலும் சொந்த பந்தத்தை என்ன செய்யக்கூடாது? முறித்து கொள்ளக்கூடாது. முறித்து கொள்றதுனா என்ன? முறித்து கொள்றதுனா என்னமா? பேசவே மாட்டேங்கிறீங்க போங்க. கேட்க மாட்டேங்குதாக்குது ஸ்பீக்கர்ல மைக்கு. சொந்த பந்தங்களை அத்தாமா சொன்னாலும் என்ன செய்யக்கூடாது? உங்க சிச்சாட்ட பேசாத, சிச்சானிட்டு பேசாத, காலாமாட்ட பேசாதன்னு சொன்னாலும் கேட்க கூடாது. ஏன்? அல்லாஹ் எப்படி நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறான், சொந்த பந்தத்தை யாரும் முறித்து வாழாதீர்கள். நபி அவங்க சொல்றாங்க, சொந்த பந்தத்தை யார் முறித்து கொள்வார்களோ நாளை சொருக்கம் போக மாட்டாங்களாம். எவ்வளோ அமல் வச்சிருந்தாலும் சொருக்கம் போக மாட்டாங்க. சொந்த பந்தத்தை ஆதரிக்கணும். அப்போ நபி அவங்க என்ன செய்யறாங்க? நபியும் நபியுடைய அம்மாவும் மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு அப்ப என்ன பேரு அப்படின்னா எஸ்ரிப்னு பேரு. எஸ்ரிப், மதீனா அப்படிங்கிறது இல்ல, எஸ்ரிப்னு இருந்துச்சு. அந்த எஸ்ரிப்புக்கு போயிட்டு திரும்பி வரும்போது நபிக்கு என்ன வயசு இருந்துச்சு? 7 வயசு என்னமோ இருந்துச்சு. 7 வயசு. அந்த 7 வயசுல நபி அவங்க அம்மா கூட போயிட்டு வரும்பொழுது
அபுவா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. அங்கேயே என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க அம்மா மௌத்தாயிட்டாங்க. அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டது. நபி அவங்க எங்க வர்றாங்க, அந்த அடிமை பெண்ணோட அந்த வேலை பெண்ணோட மக்காவுக்கு வந்துடுறாங்க. நபி அவங்க அவருடைய என்ன செய்யறாங்க, அவங்க ராதா வளர்த்துறாங்க, சிறிய தந்தை ராதா வளர்த்துனாங்க. அப்ப சிறிய தந்தை வளர்த்துனாங்க. எல்லாரும் வளர்க்கப்பட்டாங்க. நபி அவங்க எத்தனை வயசு, நபி அவங்களுக்கு நபித்துவம் கிடைக்கும் போது, நபிக்கு நபி அப்படின்னு சொல்லி பட்டம் கிடைத்தது எத்தனாவது வயசுல, எத்தனாவது வயசுலமா, 40வது வயசுல என்ன கிடைக்குது, நபித்துவம், நபி என்ற ஒரு பட்டத்தை அல்லாஹ் வழங்குகிறான். எப்படி கிடைச்சிச்சு, அந்த நேரத்துல மக்காவுல மக்கள்லாம் ரொம்ப பாவம் செய்யறாங்க, ரொம்ப பாவம் செஞ்சாங்க. என்னென்ன பாவம்லாம் தப்பெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. நபிக்கு ரொம்ப கவலை, ஏன் இப்படி செய்யறாங்களே அப்படின்னு கவலையில எந்த குகையில போய் நபி அவங்க இருந்தாங்க, ஹாரே ஹிராவா சௌரா, ஹாரே எந்த குகையில இருந்தாங்க, பேர் டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹிரா குகையில போய் இருக்கிறாங்க. அந்த கிரா குகை எப்படிப்பட்ட இடம் தெரியுங்களா, அல்லாஹ் எல்லாத்துக்கும் நசீபாக்கட்டும். உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கெல்லாம் போனீங்கன்னா நீங்க போய் பார்ப்பீங்க அந்த நபி இருந்த அந்த குகைய. ரொம்ப உயரமான அந்த இடம். அந்த இடத்துல போய் நபி அவங்க அங்க இருந்து பார்த்தா மக்கா தெரியும். அங்க போய் என்ன செய்யறாங்க, தனிமையில இருந்து அல்லாஹ்விட்ட இபாதத் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்து நபிக்கு முதல்ல 5 ஆயத்தை கொடுத்தாங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிகல்லதி ஹலக் அப்படிங்கிற சூறாவுல, சூரத்துல அலக்ல 5 ஆயத்தை கொடுத்தாங்க. நபி அவங்க தன் மனைவி ஹதீஜா அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க, என்னை போர்த்துங்க, உடம்பெல்லாம் நடுநடுங்குது பயத்துல. போர்த்தப்பட்டாங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்லப்பட்டுச்சு. நபி அவங்களுக்கு அல்லாஹ் நபித்துவத்தை கொடுத்தான். நபி அவங்களை அல்லாஹ் அனுப்பிய நோக்கம் என்ன, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மினல் லுலுமாத்தி இலன் நூர், வழிகேட்டிலிருந்து மக்களை நேர்வழியின்பால் கொண்டு வருவதற்காக வேண்டி நபி அவங்க வந்தாங்க அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நபிமார்கள் இறக்கியதை அனுப்பிய நோக்கத்தை அல்லாஹ் சொல்றான். அப்ப நபி அவங்க வந்து நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, நபி அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு, முதல்ல நபி அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் எத்தனை வருஷத்துல இறக்கி கொடுத்தான், 23 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமாக குர்ஆன் இறங்கியது. குர்ஆன்ல என்ன இருக்கு, எது வாழ்க்கையில எல்லா விதமான விஷயங்களும் குர்ஆன்ல இருக்கு. வாழ்க்கையில எல்லா விஷயமும் குர்ஆன்ல இருக்கு. இன்னைக்கு வெளிநாட்டுல புதிய மருத்துவங்கள் வருது. யாராருக்கு என்னென்ன நோயெல்லாம் தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். பாத்திமா நீ சொல்லுமா, உன் பேரு ஈஸியா வருது அதனால சொல்றேன். பாத்திமா ஆயிஷா அப்படிங்கிற பேரு தான் ஈஸியா வந்துருது. உனக்கு என்ன நோய் தெரியும், பேரெல்லாம் சொல்லுவாங்களா, காய்ச்சல், சளி, அப்புறம் கொரோனா, அப்புறம் வேற என்ன தெரியும், ஆயிஷா நீ சொல்லுமா, இந்த புதுசு இருப்பவன பிள்ளை சொல்லு, உனக்கு என்ன நோயெல்லாம் தெரியும், டக்குன்னு சொல்லு, டைம் ஆகுதுமா, என்னென்னலாம் தெரியும், சரி நிறைய தெரியும் எல்லாத்துக்கும். இப்ப அதுக்கெல்லாம் வந்து என்ன செய்யறாங்க, ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹாஸ்பிட்டல் போய் என்ன செய்யறாங்க, டேப்லெட் வாங்குறாங்க, ஊசி போடுறாங்க, எல்லாம் செய்யறாங்களா இல்லையா. ஆனா வெளிநாட்டுல ஒரு புதிய சிகிச்சை, புதிய ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. என்ன ட்ரீட்மெண்ட்னா, நோயாளிகள் யாராவது வந்தா அவங்களுக்கு குர்ஆனை போட்டு காட்டுறாங்க. தனிமையில குர்ஆனை போட்டு கேட்க சொல்றாங்க. அவங்க ரொம்ப நேரம் கேட்கறாங்க. அதை இதுதான் சிகிச்சை. தொடர்ந்து குர்ஆனை கேட்டு 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 அந்த மக்களுடைய உள்ளத்தில் உள்ள மன அழுத்தம் நீக்கப்படுது. அந்த மக்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வழியில் அவர்களுக்கு தேவைப்படுகிற வழி கிடைக்குது. அதுக்காக வேண்டி புதிய சிகிச்சையை வெளிநாடுகளில் இப்ப அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. குர்ஆனை கொண்டு சிகிச்சை. ஏன் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆன் இருக்குது ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், இருதயங்களுக்கு அருமருந்தாக நாம் இறக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த மக்கள் அதை விளங்கிக்கிட்டாங்க. நம்ம இன்னும் என்ன செய்யல, அதை விளங்கல, புரியல. நம்ம என்ன புரிஞ்சிருக்கிறோம், ஹிந்தி டியூஷன் போகணும், சீக்கிரமா டியூஷன் போகணும், ஹோம்ஒர்க் எழுதணும். ஏமா குர்ஆன் ஓத வரலையா, டியூஷன் போறேன், ஹோம்ஒர்க் எழுதுறேன்
அதெல்லாம் நல்ல வேலை, நல்லது செய்யணும், நல்லா படிக்கணும், நல்ல உயர்ந்த இடத்துக்கு போகணும். ஆனா குர்ஆனுடைய வாழ்க்கையை என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது, செய்யாம விட்டுறக்கூடாது. இப்ப குர்ஆன் அல்லாஹ் நபிக்கு 23 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ் இறக்கினான். நபி அவங்க யாருக்கு சொன்னாங்க? தன்னுடைய தோழர்களுக்கு, சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹுவை தவிர மற்ற யாரும் வணங்கக்கூடாது, அல்லாஹ் தவிர மற்ற யார்ட்டும் கேட்கக்கூடாது, அல்லாஹ் மேல முழுமையா நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிறத நபி அவங்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி சொல்லி என்ன செஞ்சாங்க, வாழ்க்கையை சரியாக ஆக்கினாங்க. நபி அவங்கள பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் நிறைய இடங்கள்ல விஷயத்த சொல்றான். முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் கடைசி நபி, ஹாத்தமுன் நபி. ஹாத்தம் அப்படின்னா சில இடத்துல சொல்லுவாங்க முத்திரை, ஹாத்தமுல் அன்பியா அப்படின்னா நபிமார்களுடைய முத்திரை. முத்திரை நம்ம எப்போ வைப்போம்? ஒரு ஸ்டாம்ப் எப்போ ஒட்டுவோம், எப்போ அட்ரஸ் எழுதுவோம் அப்படின்னா அந்த தபாலோ அல்லது பார்சலோ எல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு கடைசியா எழுதுறோமா இல்லையா? அந்த மாதிரி இப்ப நபி அவங்க கடைசி நபி, எல்லா நபிக்கும் கடைசி நபி. நபி அவங்களுக்கு அடுத்து ஏதாவது நபி வருவாங்களா? சஃபீலா சொல்லுமா. நபி அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து ஏதாவது நபி வருவாங்களா? வரமாட்டாங்க. அப்படி யாராவது தன்னை நபின்னு சொன்னா அது உண்மையா அப்படின்னா அது இல்லை, உண்மை அல்ல, பொய். ஏன்? நபி அவங்களுக்கு அடுத்து எந்த ஒரு நபியும் வரப்போறது இல்லை. நம்ம முதல் விஷயம் என்ன உள்ளத்துல கொண்டு வரணும், நபி அவர்களை அல்லாஹ் தான் நபியாக தேர்ந்தெடுத்தான். நபி அவர்களுக்கு அல்லாஹ் தான் நபித்துவத்தை கொடுத்தான். நபியா என்ன செய்யல, நான் தான் நபி என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லல, அல்லாஹ் தான் நபித்துவத்தை அல்லாஹ் கொடுத்தான். ரெண்டாவது நம்ம என்ன விளங்கிக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அடுத்து எந்த ஒரு நபியும் வரப்போவதில்லை. அப்படி யாராவது தன்னை நபியாக சொல்லி கொண்டிருந்தால் அது பொய், அவர்களும் பொய்யர்கள், அவர்களை பின்பற்றக்கூடாது, அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள கூடாது. மூணாவது விஷயம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹு வ யக்ஃபிர் லக்கும் ஸுனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நபியே சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான் அல்லாஹ்? நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால், நம்ம அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ்வை தான் நம்புறோம், அப்படி நீங்க நேசிப்பவர்களாக உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நபியை சொல்லுங்க. அல்லாஹ்வையும் பின்பற்றணும், நபியையும் பின்பற்றணும். அப்படி பின்பற்றினா என்ன கிடைக்கும்? அல்லாஹ் சொல்றான் வயக்ஃபிர் லக்கும், அதுக்கு முன்னால யுஹ்பிபுகுமுல்லாஹ், நபியை நம்ம பின்பற்றினா அல்லாஹ்வுடைய பிரியம் நமக்கு கிடைக்கும். நபியை பின்பற்றினா அல்லாஹ்வுடைய பிரியம் நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது அல்லாஹ் நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னிப்பான். புரிஞ்சுச்சா சொல்றது? இத கதை பேசுற மாதிரி இருக்கா? பெரிய பெரிய பிள்ளைகளா புரியுதாமா? தலையை மட்டும் ஆட்டிக்கங்க. இப்ப நபி அவங்களுக்கு பிரத்யோகமாக கொடுக்கப்பட்ட சில விஷயங்கள் இருக்கு, யாருக்கும் கொடுக்காத. மேலான நபி வந்தாங்க. அவங்களுக்கு என்ன அவர்களுக்கு எத்தனையோ அற்புதங்களையும் பல நியாமத்துகளையும் கொடுத்தான். ஆனா நம்முடைய நபிக்கு கொடுத்த விஷயத்தை அந்த எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கல. பிரத்யோகமாக நமக்கு நம்முடைய நபிக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அற்புதம் அனைத்து நபிமார்களின் அற்புதங்களை விடவும் சிறந்ததாக இருந்தது. ஒவ்வொரு நபிக்கும் வழங்கப்பட்டிருந்த தனிப்பட்ட அனைத்து திறமைகளும் நபி அவர்களுக்கும் மொத்தமாக வழங்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால எத்தனை நபிமார்கள் வந்திருந்தாங்களோ அவங்களுக்கு என்னென்னலாம் அல்லாஹ் கொடுத்திருந்தானோ அந்த அனைத்தையும் எல்லாத்தையும் நபி அவங்களுக்கு ஒட்டுமொத்தமா அல்லாஹ் கொடுத்திருந்தான். ரெண்டாவது, மிஅராஜ் இரவில் அல்லாஹு தாலா நபி அவர்களுக்கு சொர்க்க நரகத்தை சுற்றி காண்பிக்க செய்தான். மிஅராஜுக்கு நபி அவங்க போனாங்களா இல்லையா? அடுத்த மாசம் வரப்போகுது. மிஅராஜ் எப்ப போனாங்க? ரஜபுல போனாங்களா?
அடுத்த மாசம் ரஜபு, அப்புறம் ஷாபானு, அப்புறம் ரம்ஜான். இன்னும் 2 மாசம் தான், 2.5 3 மாசம் தான் இருக்கு. ரம்ஜான் வந்துருச்சு, ரெடி ஆகிக்கணும் சீக்கிரம். நபி அவங்களுக்கு மேராஜுக்கு அல்லாஹ் கூட்டிட்டு போனான். மேராஜுக்கு அழைத்துட்டு போய் சொர்க்க நரகத்தை அல்லாஹ் சுத்தி காமிக்க சொன்னான். யார்கிட்ட சொல்லி? மலக்குமார்கள்ட்ட சொல்லி. இது யாருக்குமே கிடைக்கல. எந்த நபியும் அல்லாஹ் என்ன செய்யல, சொர்க்க நரகத்தை காமிக்கல. நபி அவங்களுக்கு மட்டும் அல்லாஹ் காமிச்சான். அடுத்து நபி அவர்களுக்கு சிறப்பு, இன்னொரு சிறப்பு என்னன்னா, சுருக்கமா பேசுவாங்க, ஆனா அதுல அர்த்தங்கள் நிறைய இருக்கும். அதுக்கு பேர் அரபியில சொல்லுவாங்க ஜவாமிஉல் கலீம். சுருக்கமா ஒரு வார்த்தை தான் பேசுவாங்க, ஆனா அது கடல் அளவுக்கு அர்த்தங்கள் பொதிந்திருக்கும் அந்த வார்த்தையில. அந்த மாதிரி ஒரு சிறப்பை நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். நபி அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பயணத்துடைய சிறப்பு எப்படி இருந்துச்சு? 1 மாத காலம் பயணம் செய்கிற மறுப்பாளர்களின் உள்ளத்திலும் அன்னலாரை பற்றி அச்சம் போடப்பட்டிருந்தது. அதாவது 1 மாசம் நடந்து போனா, அந்த காலத்துல 1 மாசம் நடந்து போனா எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளோ தூரத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாதவருடைய உள்ளத்துல கூட அல்லாஹ் நபியின் பயத்தை போட்டிருந்தான். போரில் விட்டு சென்ற எதிரிகள் போட்டுட்டு போயிடுவாங்களா இல்லையா பொருள்கள்லாம், அதெல்லாம் முன்னாடி உள்ளவங்களுக்கு ஹராம், ஆனா நபி அவர்களுக்கு அது ஹலால் ஆக்கப்பட்டது. இன்னும் நிறைய சிறப்புகள் நபி அவங்கள பத்தி ஹதீஸுகள்ல சொல்லப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, وَمَنْ يَتَّبِعْ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَنْ يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, எவர் இஸ்லாம் அல்லாத வேறொரு மார்க்கத்தை தேர்ந்தெடுக்க நாடுகிறாரோ அது அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது, மேலும் அவர் மறுமையில் மிக நஷ்டத்தை மக்களுடன் சேர்ந்து சந்திப்பார். இப்ப நபி அவங்கள நம்ம பின்பற்றணுங்கிறது தெரியுது. கபர்ல வச்சதுமே எத்தனை கேள்வி கேட்பாங்க? 3 6 எத்தனை கேள்வி கேட்பாங்கம்மா? 3. அந்த 3ல ஒரு கேள்வி என்ன? மன் நபியுக்க, உன்னுடைய நபி யார் அப்படின்னு கேட்பாங்களாம். 3 கேள்வியில ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதான், கபருடைய வாழ்க்கை மிக கஷ்டமானதாக ஆயிரும். நம்ம எல்லாம் நினைப்போம், அதுல நாங்க 3 கேள்விக்கு படிச்சு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம், ஆன்சர் வச்சிருக்கிறோம். அங்க போய் மலக்கு வந்ததுமே கிராமன் காத்திபீன் வந்ததுமே என்ன செஞ்சிருவோம்? முன்கர் நக்கீர் வந்ததுமே நம்ம என்ன செய்யறோம்? பதில் சொல்லிடுவோம் நினைப்போம். அப்படி அல்ல. நம்ம எதுல அதிகமா நம்முடைய சிந்தனையும் நம்முடைய நேரத்தையும் நம்முடைய காலத்தையும் செலவு பண்றோமோ அதோடைய நம்பிக்கை உள்ளத்துல வரும். அந்த உள்ளத்தில் வந்த விஷயம்தான் நாளை கபர்ல கேட்கும் போது கேள்வியா வரும். யார் நபியுடைய சுண்ணத்தை பின்பற்றி நபி மேல முஹப்பத்தாக இருந்து நபி மேல அதிகமா செலவாத் ஓதி நபி அவங்க சொன்னது மாதிரி நடக்கிறாங்களோ, மலக்கு மன் நபியுக்க, உன்னுடைய நபி யாருன்னு கேட்ட உடனே நம்ம சொல்லிடுவோம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுவோம். இன்னொரு சில ஹதீஸுகள்ல வருது, நபி அவங்கள காட்டப்படுமா, நபி அவங்கள காட்டப்படும். அந்த நேரத்துல நபியுடைய சுண்ணத்தான வாழ்க்கை, சுண்ணத்தை பின்பற்றி வாழ்க்கை வாழ்ந்தது தான் நபியை பார்த்து சொல்லிடுவோம், இதுதான் என்னுடைய நபின்னு சொல்லிடுவோம். இப்போ இது கபூர்ல கேட்கக்கூடிய கேள்வி. நாளை மறுமையில அல்லாஹ் என்ன செய்வான்? நாளை மறுமையில அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா, ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான். இப்ப நபி அவங்க என்ன செய்வாங்க? ஹவுலே கௌசர் கேள்வி கணக்கெல்லாம் முடிஞ்சு அங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னால நீர் தடாகம் இருக்கும். ஹவுலே கௌசர் அப்படின்னு நீர் தடாகம், அதுல தண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. யாரு சில பேர் மலக்குமார்கள் சில நபர்கள் அந்த வரிசையில் இருந்து தள்ளுவாங்க, தடுத்துருவாங்க. இப்ப நபி கேட்பாங்களா, இவங்களும் என்னுடைய உம்மத்து தானே, இவங்களும் என்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவு தானே, இவங்களை மட்டும் ஏன் ஒதுக்குறீங்க, விரட்டுறீங்கன்னு கேட்பாங்களாம். இப்ப அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், நீங்க உலகத்துல உங்களுடைய சுண்ணத்தை விட்டுட்டு வந்தீங்க, உங்களுடைய அந்த வாழ்க்கையை பின்பற்றாத மக்கள் இவங்க, செய்யாதவங்க இவங்க, அதனாலதான் நாங்க விரட்டுறோம் சொல்லும் போது நபி அவங்க முகத்தை திருப்பி கொள்வாங்களாம். யார்கிட்ட போய் என்ன செய்ய முடியும்? நாளை மறுமையில ஒன்றும் செய்ய முடியாது. அதனால முதல் தர்பியாத் பயான்ல நம்ம கேட்ட விஷயம் என்னன்னா, அல்லாஹுவை பற்றி கேட்டோம். அல்லாஹ்னா யார், அல்லாஹ்வின் தன்மை என்ன, எந்த ஒரு காரணத்துக்காக வேண்டியும் மார்க்கத்தை விட்டு போயிடக்கூடாது, மார்க்கத்தை விட்டு போயிடக்கூடாது. எந்த ஒரு காரணத்திற்காக வேண்டியும்
இஸ்லாத்தை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறத உறுதியா இருக்கணும். இரண்டாவது, நபி அவர்கள் தான் கடைசி நபி, அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபி. அவங்களுடைய வாழ்க்கையை பின்பற்றல அப்படின்னா இந்த உலகத்திலும் சிரமம், நாளை மறுமையிலும் சிரமமாயிரும். இப்ப நம்ம படிக்கிற சுன்னத்தான விஷயங்கள் படிக்கிறீங்களா இல்லையா? சுன்னத் துவா வருதா? தீனியாத் கிதாபுல வருதாமா? அது எதுக்கு படிக்கிறோம்? எதுக்கு படிக்கிறோம்? எக்ஸாம் எழுதுறக்கா அல்லது தெரிஞ்சு வச்சுக்கிறக்கா அப்படின்னா அது இல்லை. நம்ம வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அது செய்யணும். தண்ணி குடிக்கும் போது சுன்னத் படிக்கிறோம், ஆடை அணியும் போது சுன்னத் படிக்கிறோம், சாப்பிடும் போது சுன்னத் படிச்சிருக்கிறோம், வீட்டுக்குள்ள நுழையும் போதுங்கிற சுன்னத்துகளை படிச்சிருக்கிறோம், இன்னும் எத்தனை குரான் ஓதும் போது சுன்னத் என்ன அப்படிங்கிறத படிக்கிறோம், தூங்கும் போது என்ன சுன்னத்துங்கிற படிச்சிருக்கிறோம். நிறைய சுன்னத்துகளை என்ன ஒது செய்யும் போது என்ன எப்படி ஒது செய்யணும் அப்படிங்கிறத படிச்சிருக்கிறோம். பாங்குடைய துவா என்ன, பாங்குடைய சுன்னத் என்ன அப்படிங்கிறத படிச்சிருக்கிறோம். குறிப்பிட்ட இடங்களில் கூறும் சுன்னத்தான சொற்கள் படிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு விஷயமும் நம்ம செயல்ல கொண்டு வரும், அதுக்காக வேண்டித்தான் படிக்கிறோம். அந்த மாதிரி படிச்சு அமல் செஞ்சா அல்லாஹ் நமக்கு என்ன கொடுப்பான்? உலகத்திலும் சிறந்த ஒரு வாழ்க்கை எல்லாம் கொடுப்பான், மறுமையிலும் சிறந்த வாழ்க்கை எல்லாம் கொடுப்பான். இல்ல பெருசாயிட்டோம், பெரிய பிள்ளையாயிட்டா ஃபர்தா அணிவது அவசியம். யார்கிட்ட ஃபர்தா இருக்கணும் அப்படிங்கிறது படிச்சிருக்கிறோமா இல்லையா? பெரிய பிள்ளை வந்திருக்கிறாங்களா? அது ஃபர்தாவுடைய விஷயத்தை கொண்டு, ஃபர்தா அப்படிங்கிறது ஏதோ உடம்பு மறைக்கிறதுக்காக வேண்டி சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. குர்ஆனுடைய கட்டளை, பெண்களே உங்களை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உங்களை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள். முதல் ஃபர்தா எது தெரியுங்களா? வீட்டுக்குள்ள இருக்கிறது தான் முதல் ஃபர்தா. வீட்டுக்குள்ளேயே எப்படியே இருக்கிறது அப்படின்னு கேட்பாங்க இன்னைக்கெல்லாம். ஏன்னா இன்னைக்கு வெளியே போய் பழகிட்டாங்க, அதனால வீட்டுக்குள்ளேயே எப்படி இருக்கிறதுன்னு தெரியல. வீட்டுக்குள்ள இருக்கணும், அவசிய தேவைக்காக வேண்டி வெளியே போனா தன்னை முழுமையாக மறைத்து கொள்ள வேண்டும். உடலை மறைக்கிறதுக்கு முன்னால குர்ஆன் சொல்லுது, உங்களுடைய குரலையே நீங்கள் மறைக்க வேண்டும்ங்கிறது. சத்தத்தையே மறைக்கணுமா? ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பதிவு செய்யறாங்க, எழுதுறாங்க. நபியுடைய மருமகனார் ஹஜ்ரத் அலி அவர்களும் பேசிட்டு இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு வயசான ஒரு மூதாட்டி போற மாதிரி நபி அவங்க பாக்குறாங்க. என்ன அலியே, உங்க வீட்டுக்குள்ள ஏதோ வயசான அம்மா போற மாதிரி தெரியுதே அப்படின்னு கேட்கும்போது போய் பார்த்தா அவங்களுடைய மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் வந்தாங்களே, யாரு அப்படின்னு கேட்டாங்களாம். இப்ப ஃபாத்திமா சொன்னாங்களாம், நான் தான் வந்தேன், வேற யாரும் வரல. இல்லையே, வரும்போது ஏதோ வயசான ஒரு பாட்டி வர மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்களாம், நான் அல்லாஹ்விடம் துஆ செய்திருக்கிறேன், யா அல்லாஹ் என்னுடைய கணவனுடைய பார்வைக்கு மட்டும் என்னை இளமையாக காட்டுவாயாக, சின்ன பிள்ளையா காட்டு, மற்றவர்களுடைய பார்வையில் என்னை என்ன செய்ய, வயது முதிர்ந்த ஒரு கிழவியை போல காட்டுன்னு சொல்லி நபி அல்லாஹ்விட்ட நான் துஆ செஞ்சேன். அதனாலதான் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறான், இந்த மாதிரி காட்டினா. அப்போ ஒரு வயசு பொண்ணு, வயசு உள்ளவங்க கிளவி மாதிரி போறாங்கன்னா அவங்க போட்டிருந்த ஃபர்தா எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு நம்ம போடுற ஃபர்தாவும் நம்ம கேட்டு வாங்குற ஃபர்தாவும் எப்படி இருக்கு? சொல்ல வேண்டியது இல்லை. அங்கங்க ஜிகனா வேணும், அரபு நாட்டில் போடுற மாதிரி வேணும், அரபு நாட்டில் குத்திட்டு போற மாதிரி ஹைட்டா மண்டைக்கு மேல என்னமோ ஒரு பெரிய தலகாணியை தூக்கி வச்ச மாதிரி ஒரு பெருசா ஒரு கொண்டையை போட்டு என்ன செய்யறாங்க, ஸ்டைலா பின் குத்தி போறோம். இப்ப இது சுன்னத்தான ஃபர்தாவானா இல்ல. இதுல சவாப், இதுல நன்மை கிடைக்குமா அப்படின்னா நன்மை கிடைக்காது. எதுல நன்மை கிடைக்கும்? குர்ஆன் ஹதீஸ் எப்படி ஃபர்தா இட சொல்லி இருக்கிறதோ அந்த மாதிரி ஃபர்தா போட்டா தான் நன்மை கிடைக்கும். யார்கிட்ட ஃபர்தா இருக்கணும் அப்படிங்கிறதையும் குர்ஆன் சொல்லுது. எங்க சிச்சா பையன் எங்க அண்ணன் மாதிரி சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? எங்க அண்ணன் மாதிரி. அண்ணன்னு சொல்ல மாட்டோம், அண்ணன் மாதிரி. மாதிரிகளுக்கு முன்னால ஃபர்தா இருப்பது அவசியம். மாதிரிகளுக்கு முன்னால், மாதிரினா அந்த மாதிரி, இந்த மாதிரி, எங்க அண்ணன் மாதிரி அப்படிங்கிறது ஃபர்தா. இன்னொன்னு, இன்னைக்கெல்லாம் இணையதளங்கள், வாட்ஸ்அப் வந்துருச்சு, வேற என்னென்னமோ லொட்டு லொசுக்கு நிறைய விஷயத்த சொல்றாங்க. அதுல
அந்நிய ஆண்களோட, அந்நிய ஆண்கள்லாம் யார்? என் கூட படிக்கிற பையங்க, எங்க அண்ணனுடைய ஃப்ரெண்டு, அல்லது எங்க பக்கத்து வீட்டுக்கார அண்ணன், அல்லது என் ஹஸ்பண்டோடைய சிச்சா பையன், அவர்கிட்ட பேசுற. எதுல பேசுறாங்க? மெசேஜ்ல, வீடியோ கால்ல. இன்னைக்கெல்லாம் அதை ஓப்பனா இதெல்லாம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. இதெல்லாம் பேசுவது இருக்குது ஹராம், பாவம். இந்த பாவத்தினால என்ன ஏற்படும்? ஒரு திருமணமான ஒரு பெண் அந்நிய ஆண் கூட பேசுகிற பொழுது அல்லாஹ் அவருடைய கணவருடைய உள்ளத்தில் அந்த பெண்ணை பற்றி உண்டான வெறுப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகிறான். அதனாலதான் இன்னைக்கு தலாக்குகள் நிறைய நடக்கு. தலாக்கு ஏன் நிறைய நடக்கு? பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அன்னைக்கு பழைய காலங்கள்ல எல்லாம் நன்னிமா ராதிமா, எங்க நன்னிமா உங்க நன்னிமா ராதிமா காலத்துல எல்லாம் ஒரே நன்னிமா, அந்த நன்னிமா தான் அங்க கடைசி வரைக்கும் இருந்துச்சு, இப்ப வரைக்கும் இருக்குது. ராதிமா தான் இப்ப வரைக்கும் இருக்குது. அந்த காலத்துல டைவர்ஸ், விவாகரத்து, தலாக்குங்கிறது நிறைய இல்லை. இன்னைக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு அந்நிய ஆண் கூட ஒரு பெண் பேசுகிற பொழுது அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு உண்டான எவ்வளவு அழகு இருந்தாலும், எவ்வளவு பியூட்டி பார்ல போனால் போகக்கூடாது, ஆனா போறாங்க. போய் எவ்வளவு அழகுபடுத்தி கொண்டாலும், எவ்வளவு அழகான ட்ரெஸ் போட்டாலும், எவ்வளவு அழகான மேக்கப் போட்டாலும் அல்லாஹ் என்ன செய்யறது இல்ல? அந்த பெண்ணை பற்றி உண்டான நல்ல எண்ணத்தை, அழகை தன் கணவனுடைய உள்ளத்துல போடாம வெறுப்பு அல்லாஹ் போட்டுறான். அதே மாதிரி தான் ஒரு அந்நிய பெண்ணோட ஒரு ஆண் பேசுகிற பொழுது அந்த பெண்ணுக்கு கணவனை பற்றி உண்டான வெறுப்பை அல்லாஹ் உள்ளத்துல போட்டுறான். எவ்வளவு நல்ல விஷயத்தை செஞ்சாலும் என்ன வராது? திருப்தி ஏற்படாது. கடைசியில எனக்கு அவன் கூட வாழ பிடிக்கல அப்படிங்கிறது வரும். ஏன்? நபியுடைய சுன்னத்து விடுபடுது. யார் முன்னால் ஃபர்தா இருக்கணும், யார் முன்னாடி எப்படி பேசணும், எந்த நேரத்துல வீட்டுல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. குறிப்பாக பெண் பிள்ளைகள் வீட்டில் சீக்கிரமாக எழுகிற பழக்கம் இல்லாத வீட்டில் முசீபத் குடி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப ஆண்களுக்கு மட்டும் இல்லையான்னு கேட்க கூடாது. இப்ப பேசுறது பெண்களுக்கு, அதனால பெண்களுக்கான சொல்றோம், ஆண்களுக்கு சேர்த்து தான். எந்த வீட்டுல சூரியன் உதயமாகிற வரைக்கும் தூங்கி பழகிற பழக்கம் இருக்குதோ, அல்லது ஃபஜ்ர் தொழுகாம தூங்குற பழக்கம் இருக்குதோ, அந்த வீட்டுல முசீபத்து நிறைந்து இருக்கும். கொஞ்ச நெஞ்சலா இருக்காது, நிறைஞ்சிருக்கும். எந்த வீட்டுல பெண்களும் சரி ஆண்களும் சரி, குறிப்பாக பெண்கள் எழுந்திருச்சு ஃபஜ்ர் தொழுகிறாங்க, அல்லது தொழுக முடியாத சூழ்நிலை இருக்கு அப்படின்னா அதுல ஒரு சலுகைகள் உண்டு. ஆனா தொழுகக்கூடிய சூழ்நிலை இருந்தும் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்காம பசங்களை பிள்ளைகளை எழுப்பி விடாம, தூங்குமா நீ தூங்கு தங்கம் அப்படின்னு தூங்க வச்சுட்டு, பெரிய பிள்ளையாயி தூங்கி பழகிட்டு, சின்ன பிள்ளையில தூங்கி பழகிட்டா கட்டி கொடுத்ததுக்கு பின்னால மாமியார் வீட்டுக்கு போய் என்ன சொல்லுவாங்க மாமியாரு? உங்க புள்ள எந்திரிக்கிறது 10 மணிங்க. எங்க மிஸ்டேக்கு? நம்முடைய வளர்ப்புல மிஸ்டேக். நான் சரியாக இருந்தால் என்னுடைய குழந்தைகள் சரியாக இருக்கும். அப்போ பெண் பிள்ளைகள் குறிப்பாக என்ன செய்யணும்? சீக்கிரமாக எழுந்துகிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளணும். என்ன செய்யணும்? ஃபஜ்ர் தொழுகணும், அல்லாஹ்விட்ட துவா செய்யணும். சகோதரன் வீட்டுல அண்ணன் தம்பி இருக்காங்களா, அவங்களுக்கு துவா செய்யணும். யா அல்லாஹ் எங்க அண்ணனுக்கு என் தம்பிக்கு நல்ல வாழ்க்கை கூட அல்லா, பரக்கத்தை கூட அல்லா. அத்தா இருக்கிறாங்களா, எங்க அத்தா ரொம்ப சிரமப்படுறாங்கல்லா, கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய வருமானத்துல பரக்கத்தை கூட அல்லா, அல்லாட்டு கேட்கணும். கணவன் இருக்கிறாங்களா, அவங்கள இருந்து என்ன செய்யணும்? அவருக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடு, வெளியே போனா பாதுகாப்பு கொடு அப்படின்னு துவா செய்யணும். துவா செஞ்சுட்டு நபி அவங்களோட ஹதீஸ் இருக்கு, என் உம்மத்தில் காலையில் சீக்கிரமாக யார் வேலையை ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுடைய வேலையில் அல்லாஹ் பரக்கத்தை பரக்கத்தை தரட்டும் அப்படின்னு துவா இருக்கு. நபியுடைய துவா இருக்கு. இப்ப நபியுடைய துவா எப்படிப்பட்ட துவாவா இருக்கும்? காலையில் எந்திரிச்சு பழகிட்டோம், வீட்டுடைய வேலைகளை செய்யறோம், குரானை ஓதுறோம், பிள்ளைகளுக்கு என்ன செய்யறோம்? துவாவை சொல்லி கொடுத்து தொழுக வச்சு ஸ்கூலுக்கு அனுப்புறோம். அனுப்பும் போது யாரெல்லாம் என் குழந்தைக்கு பாதுகாப்பு கொடு அப்படின்னு அனுப்புனா அந்த குழந்தை எவ்வளவு அழகாக படிச்சு பிற்காலத்துல எவ்வளவு சிறப்பான ஒரு வாழ்க்கை வரும். அதனால கண்ணியமான மாணவிகளே, மாணவிகளுடைய பெற்றோர்கள், அவருக்கு சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். நபியுடைய சுன்னத்து வாழ்க்கை முறைகள் சரியாக ஆகணும். ஒரு பிரச்சனையோ ஒரு கஷ்டமோ சிரமமோ வருதுன்னா முதல்ல நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்ன? இந்த கஷ்டத்துக்கும் சிரமத்திற்கும் காரணம் என்னுடைய செயல்தான், என்னுடைய செயல்தான்.
அப்படிங்கறத விளங்கி அல்லாஹ்கிட்ட தௌபா செய்யணும். யா அல்லாஹ், இது மாதிரி சிரமம் வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு, என்னை மன்னிச்சிடு, என் வாழ்க்கையில ஏற்பட்ட ஏதோ ஒரு பாவத்தினாலதான் இந்த மாதிரி சிரமம் கஷ்டம் வருது அப்படிங்கிற அல்லாஹ்கிட்ட தௌபா செய்யணும். எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் அல்லாஹ்கிட்ட கேட்கணும், கேட்கணும், கேட்டுட்டே இருக்கணும், பொறுமையா இருக்கணும். கேட்ட உடனே ஆர்டர் பண்ணனே வரக்கு என்ன இட்லி தோசையா? ஹோட்டலுக்கு போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு சூடா ஒரு இட்லி, சூடா ஒரு தோசை ரோஸ்ட் ஆர்டர் பண்ணி கொஞ்ச நேரம் சீக்கிரம் வரணும். வரலைன்னா நமக்கு என்ன செய்யும்? என்னங்க இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வரவே இல்லை, அந்த மாதிரி அல்லாஹ்விட்ட ஆர்டர் போடக்கூடாது. அல்லாஹ்விட்ட கேட்கணும். அல்லாஹ் நமக்கு எப்போ அது சரின்னு படுதோ அப்பதான் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். நபியுடைய சுன்னத்தை முழுமையாக, குறிப்பாக ஃபர்தாவுடைய விஷயத்துல, குறிப்பாக எந்த ஒரு காரணத்திற்காக வேண்டியும் தாய் தந்தைகளுடைய மன நோவினையை உண்டாக்கி கொள்ளக்கூடாது. புரியுதாமா சின்ன பிள்ளைகளா? தாய் தந்தை அத்தா அம்மாவுடைய துவாவை தான் வாங்கணும். எப்பவுமே சிரமப்படுத்திட கூடாது, அவங்கள எப்பவுமே சிரமப்படுத்தக்கூடாது. சுன்னத், நபியுடைய சுன்னத் சரியாக பின்பற்றப்படணும். குறிப்பாக ஃபர்தாவுடைய விஷயம் சமயத்துல, அந்தந்த சமயத்துல பின்பற்ற வேண்டிய சுன்னத்தான துவாக்கள், ஹதீஸுகள், ஹதீஸ்ல வந்த விஷயங்களை பின்பற்றி பழகணும். ஒரு கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடலாம். ஏன்னா தூக்கம் வர மாதிரி இருக்கு நிறைய பேத்துக்கு. அஜத்து தாளாட்டுறாரு, நல்லா தூக்கம் வருது, ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் வேற லீவு, ஜாலியா விளையாடலான் இருந்தோம், அதையும் விடாம இந்த உஸ்தாபி அக்கா பிடிச்சி நம்ம இங்க உட்கார வச்சுட்டாங்க அப்படிலாம் நிறைய மனசுக்குள்ள ஓடும். ஓடுதா இல்லையா? டக்குன்னு சொல்லுங்க, ஓடுதா இல்லையா? இந்த சஃபிலா ஓடுதா? பாத்திமா ஓடுதா? சரி, விட்டா இப்ப விட்டா உடனே ஓடி போய் விளையாடலாமேன்னு இருக்கும். அதனால கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்றேன். ஒரு செடியோ ஒரு மரமோ வைக்கிறீங்க, வைக்கும் போது அந்த செடிய, ஒரு ரோஸ் செடி வைக்கிறீங்க அல்லது ஒரு கொய்யாப்பழம் மரம் வைக்கிறீங்க, வைக்கும் போது அந்த வச்சதுமே அந்த அந்த மரம் வைக்கும் போது கோணையா வச்சிடுறீங்க, நேரா இல்லாம கோணையா. என்ன சொல்றாங்க? அட சின்ன செடி தானே, அது வந்து பெருசாகும் போது நேரா வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே கேட்டுட்டு என்ன செய்யறாங்க? கோணையாவே மரத்தை வச்சுட்டோம். அந்த மரம், அந்த செடி பெருசாயிருச்சு. நேர்படுத்த முடியுமா? நேர்படுத்த முடியுமாமா? முடியவே முடியாது. அப்புறம் கடைசியில குச்சி வச்சு கட்டி, அதை வச்சு கட்டி அங்க இழுத்து கட்டணும். அதே மாதிரி தான் நம்முடைய இப்போ உள்ள சூழ்நிலை. சின்ன வயசு, நமக்கு இது தெரியாது, சின்ன பிள்ளைதான் அப்படின்ட்டு நம்மளும் இருக்கக்கூடாது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அத்தா அம்மாவும் இருக்கக்கூடாது. இப்பவே ஒவ்வொரு விஷயத்தையும் பழகிடணும். உடலும் உள்ளமும் எந்த விஷயத்தை சின்னதுல இருந்தே பழகுதோ அதுதான் கபூர் வரைக்கும். உடலும் உள்ளமும், உள்ளம்னா என்ன? இருதயம். எதை பழகுதோ சின்னதுல இருந்து அதுதான் கபூர் வரைக்கும். 5இல் வளையாதது 50 வயசு கிளவியானாலும் என்ன செய்யாது? வளையாது. அம்மா சொல்லுவாங்க, தண்ணி கொண்டு வாமா கொஞ்சம். நம்ம என்ன சொல்ற, நிறைய பிள்ளைங்க சொல்றாங்க, பசங்களும் சொல்றாங்க, உனக்கு வேலையே இல்லையாமா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்ப நமக்கு புரியும் அப்படின்னா, நம்ம ஒரு நிலைக்கு வரும்போது நம்ம கேட்ப தண்ணி யார்கிட்ட, பேரண்டையோ பேத்திட்டையோ யார்கிட்டயோ கேட்கும் போது அவங்க சொல்லுவோம் உனக்கு வேலை இல்லையான்னு கேட்கும் போது தெரியும், ஆஹா நான் என் தாய் தந்தைகளுக்கு, என்னுடைய நாதிமா நன்னிமாக்கு இதெல்லாம் செஞ்சனோ அது இப்போ வந்து நிக்குதே. நல்லது செஞ்சா நல்லது வரும், கெட்டது செஞ்சா கெட்டது வரும். வமை ஆமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரையரா, ஒரு அணுவளவு நல்லது செய்தாலும் அதையும் பெற்றுக்கொள்வீர்கள். வமை ஆமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா, எந்த கெட்டது செஞ்சாலும், அணுவளவு கெட்டது செஞ்சாலும் அதையும் பெற்றுக்கொள்வீன்னு குரான் சொல்லுது. நம்ம இப்ப எதை பழகிறோமோ அதுதான் நம்ம கடைசி வரைக்கும், நம்ம இப்ப என்ன எதெல்லாம் செய்யறோமோ அது நமக்கும் செய்யப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். குறிப்பாக இன்னைக்கு எடுத்துட்டு போற விஷய பாடம் என்ன? ஃபர்தா உடைய விஷயத்தை பேணணும். பெரிய பிள்ளையாயிட்ட ஃபர்தா பேணணும் யார்கிட்ட அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. 2வது, காலையில சீக்கிரம் எந்திரிச்சு பழகிற பழக்கத்தை உண்டாக்கிக்கணும். சளி பிடிக்குமே குளிர்காலத்தை எந்திரிச்சா, காய்ச்ச வருமே அப்படின்னா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஃபஜ்ர் தொழுகை எதுக்கு கடமையாக்குனாங்க தெரியாதா? ஓஹோ, என் அடியான் காலையில குளிர்காலத்துல எந்திரிச்சா சளி பிடிச்சுக்கும், அதனால குளிர்காலத்துல என்ன இல்ல ஃபஜ்ர் தொழுகை இல்லைன்னு சொல்றாங்களா? அல்லாஹ் ரசூலுக்கு தெரியும் என்னுடைய அடியானுக்கு எது சரி எது தவறு.
உடம்பு பழகிருச்சுன்னா எல்லாமே சரியாயிரும். குளிர்ல போய் உடம்பு பழகிருச்சுன்னா சளி பிடிக்காது. ஏன் சளி பிடிக்குதுன்னா பழகுல, அதனால சளி பிடிக்குது. ஒருத்தருக்கு ஐஸ் சாப்பிட்றாரு, ஐஸ் சாப்பிட்ட உடனே சளி பிடிக்குது. அப்ப என்ன தோணுது, இன்னும் அந்த உடம்பு அந்த ஐஸ அந்த கூலிங்க எடுத்து பழகல, அதனால சளி பிடிக்குது. அதுதான் காரணம். நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சா எனக்கு தலைவலி வந்துடும். அந்த உடம்பு அப்படி பழக்கி இருக்கிறோம், அதனால அது பழகிருச்சு. காலையில சீக்கிரம் எந்திரிக்க முடியல. ஏன் எந்திரிக்க முடியல? உடம்ப பழக்கி வச்சுட்டோம், அதனால எந்திரிக்க முடியல. இப்ப சின்னதுல இருந்தே ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் பழகணும். வீட்டுல பெண் பிள்ளைகள் தாய்க்கு, அம்மாவுக்கு, அத்தாவுக்கு என்ன செய்யணும்? வீட்டுடைய வேலைகளை செஞ்சு பழகணும். பெற்றோர்கள் யாராவது வந்திருந்தா அன்பான வேண்டுகோள் என்னன்னா, பெண் பிள்ளைகளுக்கு வீட்டுல வேலையை சொல்லி கொடுத்து, வீட்டுல ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்தணும். இப்ப கடைசியில அங்க போய் இருந்ததுக்கு பின்னால என் பிள்ளை இப்படி சொல்றாங்களே அப்படி சொல்றாங்களேன்னு சொன்னா அது நம்முடைய தவறுதானே தவிர போன வீட்டுல ஏற்படுற தவறல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளங்கி கேட்ட விஷயத்தின்படி புரிந்து அமல் செய்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் எல்லா உம்மத்தில் உள்ள நபர்களுக்கும் அல்லாஹ் தரட்டும். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.